சரி, நீங்க உங்க கல்யாணத்துக்கு என்ன வாங்கினீங்க? என்ன தம்பி இப்போ போய் அதை கேட்டுக்கிட்டு? சும்மா சொல்லுங்க. என் மாமனாரோட ஒரே சொத்து அவர் பெத்த பொண்ணு காமாட்சி, அதையே எனக்கு கொடுத்துட்டாரு. அந்த மாமனார் அப்படி செஞ்சப்போ என் மாமனார் மட்டும் அள்ளி அள்ளி கொடுப்பேன்னு சொன்னா அது எந்த விதத்துல நியாயம்? அது இல்லை தம்பி, நாளைக்கு ஊர் உலகத்துல 4 பேர் 4 விதமா பேசட்டுமே, பேசிட்டு போட்டுமே. உங்க அப்பாவுக்காகவாவது. அப்பா மட்டும் இல்ல, அம்மா அக்கா எல்லாரும் வருவாக, கேள்வி கேட்பாக, சண்டை கூட பிடிப்பாக. சரி, வேணா நான் சொன்னதா சொல்லுங்க. சேச்சே, அது எப்படி? எனக்கு முக்கியம் நீங்க. உங்களை எப்படி நான் விட்டு கொடுக்கறது? விவரமானவன் போ நீ. கடைசியா ஒரு வார்த்தை, என் மக மேல நான் வச்சிருக்க அன்புக்காகவாவது. நீங்க உங்க பொண்ணு மேல உண்மையான அன்பு வச்சிருந்தீங்கன்னா அது மட்டும் கொடுங்க, அள்ளி அள்ளி கொடுங்க. அதை விட்டுட்டு தோப்பு துறவை நகை நட்ட ரொக்கம் நீனா அதுக்கு 4 ஆள். என்ன விட்டுருங்க, பஸ் ஏறி போயிட்டே இருப்பேன். தம்பி தம்பி, தயவு செஞ்சு என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. அது இல்லை தம்பி. என்ன? எனக்கு கோர்வையா பேச வராது உங்களை மாதிரி. ஆனா ஒன்னே ஒன்று சொல்லுதேன், நீங்க மருதப்பிள்ளைய விட ஒரு படி மேல்.